ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை வச்சு ஒரு சூப்பர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பாரையும் ஆனில் வச்சுருங்க. இந்த முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா இதில் கால்சியம், பொட்டாசியம், அயன், அப்புறம் விட்டமின் எல்லாமே இருக்குது. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த டிஷ்ஷோட பேர் முருங்கைக்கீரை சம்சோரி. ஆமாம், பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இந்த சம்சோரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் முருங்கைக்கீரை எடுத்துருக்கிறேன். அதை லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணக்கூடாது, அதில் சத்து போயிடும் சொல்லுவாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் முருங்கைக்கீரையை போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரை சம்சோரிக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கீரை லைட்டாக வதங்கினதும் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாம். முருங்கைக்கீரை லைட்டாக வதங்கினா போதும். அதே மாதிரி தண்ணியும் கொஞ்சமாக ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். கூடவே இந்த கீரைக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீரை வேகிற நேரத்தில் நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் அல்லது பிளெண்டர் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக துருவின தேங்காய், 2-3 சின்ன வெங்காயம், ஒரு 2 பல் பூண்டு, ஒரே ஒரு மிளகா வத்தல், 1 ஸ்பூன் போல் சீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சட்னிக்கு அரைக்கிற மாதிரி ரொம்பவும் பிறுபிறுன்னு இல்லாமல் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் கொஞ்சமாக குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டா கேஸ் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட்றதே இல்லை. ஸோ அளவோடு சாப்பிட்டா எதுவுமே நல்லது தான். தேங்காவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் ரொம்ப மாவு மாதிரி அரைப்பட்டுறக்கூடாது, அதே நேரம் ரொம்பவும் பிறுபிறுன்னு இருந்துடக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த கிரேவியை பொறுத்தவரையிலும் நம்ம இதை சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இப்போ கீரை வெந்துடுச்சு. அதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காவை ஊற்றிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். தண்ணி நிறைய சேர்த்துட்டோன்னா நமக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ 1/4 கப்புக்கும் கம்மியாகவே தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக உப்பு தேவைப்பட்டால் டேஸ்ட் பார்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ லைட்டாக ஒரு கொதி வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப தரதரன்லாம் கொதிக்க வேண்டாம். இந்த சம்சூரியை ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முருங்கைக்கீரை சம்சூரியை நீங்கள் யாருமே ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைகளுக்கு ஒயிட் ரைஸில் இந்த சம்சூரியை கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி பிசைஞ்சு கொடுத்தா செம்ம சூப்பராக சாப்பிடுவாங்க. எண்ணெயில் கடுகு, மிளகாவத்தல், கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டு சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதே மாதிரி வேறையும் நிறைய யூனிக்கான ரெசிபிஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த முருங்கைக்கீரை சம்சூரியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது, பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் SRV கலக்கல்ஸை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.